ஜாதி பாகுபாடுகள் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில நான் எங்கு சென்றாலும் எல்லா கோயில்களிலும் எனக்கு முதல் மரியாதை இன்றும் உண்டு, எப்பொழுதும் உண்டு. எனக்கு கொடுப்பதை விட என்னுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நான் போன கதவு தன்னால திறக்கும், எங்க போனாலும் தானே. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் அதுதான். நான் என்று சொல்வதை விட நாங்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய மக்கள் சொல்ல வேண்டும், மக்களுடைய வரலாறு படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இளைஞருடைய பட்டாளங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட என்னிடம் 20-30 ஆண்டுகளாக என்னோடு தான் இருக்கின்றார்கள். நான் பயணம் செய்து கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். கரடுமுரடான மூட்கள், கரடுமுரடான பாதைகள், இப்படி எல்லாம் சென்று இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு எல்லா பகுதியிலும் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு இருக்கிறதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோன்று தேவேந்திரனுடைய வரலாறுகளை எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக சொல்லி ஆசிரியர் பெருமக்கள் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் நிறைய எழுதுறாங்க, நான் படிக்கிறேன். ஆனால் இது கிராமப்புறத்திலே போய் செல்கின்றதா என்று சொன்னால் கிடையாது. அதுதான் உண்மை. படிப்பதோடு சரி, அதை பறைசாற்றுவதற்கு யாரும் கிடையாது. அப்படி வரலாறு படைக்க வேண்டும் என்று சொன்னால் கோயில் ஸ்தலங்களிலே தேவேந்திர குல வேளாளர் முதல் மரியாதை வாங்கி ஆக வேண்டும் என்று எண்ணங்கள் என் மனதிலே தோன்ற போய்தான் முதலாக நான் பழனியிலே வரலாறு படைத்தேன். இன்று வரை 27வது ஆண்டுகள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதல் மரியாதை இங்கே கிடைத்த தாமதமாக கிடைத்த பெரிய நேரத்திலேதான் நான் காஞ்சி பெரியவரை சந்தித்து நேரடியாக சென்று தேவேந்திர குல வேளாளருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சலுகைகள், அவருடைய உரிமைகள் எல்லாம் எடுத்து விட்டார்கள், எப்படி என்று நான் கேட்டபோது அவர் சொன்னார், நாங்க தரமாட்டோம்னு சொல்லலையே, நீங்க எப்ப பண்ணாலும் வரலாம் என்று சொல்லி உங்களுடைய பணி என்ன தெரியுமா என்று அவர் தான் எனக்கு சொல்லி தந்தார். புஷ்பங்களை படைத்து காமாட்சி அம்மனை வழிபட வேண்டும். அந்த புஷ்ப பல்லக்கிலே காமாட்சியை அமர வைத்த பொழுது நீங்கள் தொட்டால்தான் புஷ்ப பல்லக்கு செல்லும் என்ற வரலாறு இருக்கிற ஒரு பணியை சொன்னார்.